இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணியிருக்கோம். இதை விட என்ன வேணும் எங்களுக்கு? வின் பண்ணாலும் நாங்கள் ஆர்சிபி ஃபேன் தான், அவுட் ஆனாலும் ஆர்சிபி ஃபேன் தான். இப்போ வின் பண்ணியிருக்கு, அதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? அடுத்தது இப்போ மார்ச் 28 மே 3 கன்ஃபார்மாக அடிக்கிறோம். சின்ன சுவாமி எல்லாம் வாங்க, ஓகேவா? இனிமேலே எங்களுக்கு நியூ அடித்தாங்கி சிஎஸ்கே தான். சிஎஸ்கே அவங்க சும்மா தோனி வந்து கடைசியில் 3 6 அடிச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது சும்மா தோத்த மேட்ச்சில் அடிச்சு என்ன ப்ரோ பிரயோஜனம்? அதில் இது கடைசியில் தான் இருப்பாங்க. அப்போ ஸ்குவாட் இல்லை, அடிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எல்லாமே இருக்குது, இப்போ அடிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நாங்கள் தான் இனிமேல் இந்த வருஷம் கப்பே கன்ஃபார்ம் எங்களுக்கு 2025 ஈசாலா கப் நம்பு. அது ஒரு மாதிரி லூசுத்தனமான ஃபேன்ஸாக இருப்பாங்க. கிரிக்கெட் தெரிஞ்சவங்க யாரும் தோனி தோனி தோனின்னு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா டீம் ஜெயிக்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அடிக்கிறத செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ டீம் தோத்துருச்சுன்னா இன்னும் அந்த 6க்கு 4க்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, வேற ஒன்றும். ஆக்சுவலாக வந்து ஒரு 13 வருஷமாக கழிச்சு ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேட்ச்சு. போத் ஆர் சப்போர்ட். 2 ஃபேன்ஸுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மேட்ச் பார்த்தோம். விராட் கோலி நல்லா விளையாடினாரு. இன்னும் நல்லா விளையாடினா நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக லாஸ்ட்டாக தலை ஒரு ட்ரீட் கொடுத்தாரு, அது போதும். பட் இந்த கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் டீம் வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ராகுல் ட்ரீபாஜி கூடலாம் தேவையில்லாத வேலை. வரக்கூடிய மேட்ச் நல்ல டீம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம். கடைசியா அந்த சென்டிமெண்ட் பாட்டுலாம் போட்டானுங்க பாருங்க, அங்க சன் மியூசிக்கோட மோசமா இருக்கானுங்க ப்ரோ. நீங்க வச்சிருக்கானுங்க போல, ஜெயிச்சா ஒரு பாட்டு போடணும், தோத்தா ஒரு பாட்டு போடணும். ஆக்சுவலாக சிஎஸ்கே வின்னு தான் ப்ரோ எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா விட்டு குத்துறோம், நாங்கள் ஒத்துட்டோன்னா கலாச்சிடும் லாலிபாப்பு. நாங்கள் விட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துன்னு போங்கடா அடுத்த 3ஆம் தேதி. ஏன்னா இந்த ஐப்பு அதிகமாக ஏற்றுறோம். இப்போ ஜெயிச்சிட்டோன்னா இவனுக்கு சப்ப டீம் ஆகிடும். சப்ப டீம் தான் ஆல்ரெடி. இதெல்லாம் விட்டு குத்துறோம் நாங்கள். இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு வின் பண்ணியிருக்கோம். இதை விட என்ன வேணும் எங்களுக்கு? வின் பண்ணாலும் நாங்கள் ஆர்சிபி ஃபேன் தான், அவுட் ஆனாலும் ஆர்சிபி ஃபேன் தான். இப்போ வின் பண்ணியிருக்கு, அதை விட எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இதுவே கப் அடித்த மாதிரி தான். பட் நல்ல சான்ஸ் இருக்குது கப் அடிக்கிறதுக்கு, பார்ப்போம். அதெல்லாம் கலாய்க்கல, அதான் சொன்னேனே. நாங்கள் வின் பண்ணாலும் ஆர்சிபி தான், என்ன வரனாலும் நாங்கள் ஆர்சிபி தான். செம்மையாக என்ஜாய் பண்ணோம். விராட் கோலியை கிட்ட பார்த்தேன் இன்னைக்கு தான், செம்ம ஹாப்பி. இதை விட என்ன வேணும் எனக்கு? ரொம்ப ஹாப்பி. சான்சஸ் இருக்கு, பார்ப்போம். ஜெயிச்சா சந்தோஷம் தான். என்னது? ஆமாம் ஆமாம், செம்மையாக இருந்தது. எல்லாமே பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் அவங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு வேறு கிடைக்காது, அதெல்லாம் கலாய்க்கிறாங்க. ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையில் ஜெயிச்சிருக்கோம், ரொம்ப ஹாப்பி. நல்ல மேட்ச் தான் ப்ரோ. ஆர்சிபி தான் டாமினண்ட்டாக விளையாண்டாங்க, எங்கேயுமே சிஎஸ்கே பெருசாக வரல. நல்ல மேட்ச் ப்ரோ. நல்ல பவுலிங் இருக்குது. இந்த வருஷம் சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். வாய்ப்பு இருக்குது, நல்ல டீமாக இருக்காங்க. இதே மாதிரி என்ன வாய்ப்பு இருக்குது? ஆர்சிபிங்கிறது பேர் படசா இருக்கலாம் ப்ரோ, ஸ்குவாட் புதுசு, அதுக்கு தகுந்த மாதிரி பேசலாம்ல. அடுத்தது இப்போ மார்ச் 28 மே 3 கன்ஃபார்மாக அடிக்கிறோம். சின்ன சுவாமி எல்லாம் வாங்க, ஓகேவா? இனிமேலே எங்களுக்கு நியூ அடித்தாங்கி சிஎஸ்கே தான். சிஎஸ்கே அவங்க சும்மா தோனி வந்து கடைசியில் 3 6 அடிச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது சும்மா தோத்த மேட்ச்சில் அடிச்சு என்ன ப்ரோ பிரயோஜனம்? அதில் இது கடைசியில் தான் இருப்பாங்க. அப்போ ஸ்குவாட் இல்லை, அடிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எல்லாமே இருக்குது, இப்போ அடிக்க வேண்டியது தானே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நாங்கள் தான் இனிமேல் இந்த வருஷம் கப்பே கன்ஃபார்ம் எங்களுக்கு 2025 ஈசாலா கப் நம்பு. என்ன சொல்றது, நான் அப்படியே தலையில கை வச்சுட்டு வந்துட்டேன் வெளில, அவ்வளவுதான். கேட்ச் அந்த லாஸ்ட்ல விட்டது, அது தோத்தோம். பவுலிங் அவங்க போட்டதுக்கும் லைக் அவங்க அடிச்ச 6 and 4 இந்த டீம்ல அடிக்கிறது யாருமே இல்லை. அவங்க இங்க பாருங்க, தோனி இஸ் a part, a team member of CSK. he is not the whole team. அவங்களுக்கு அந்த டீமா அந்த கம்போஷர் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி லூசுத்தனமான ஃபேன்ஸாக இருப்பாங்க. கிரிக்கெட் தெரிஞ்சவங்க யாரும் தோனி தோனி தோனின்னு இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னன்னா டீம் ஜெயிக்கணுமே தவிர ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அடிக்கிறத செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இப்போ டீம் தோத்துருச்சுன்னா இன்னும் அந்த 6க்கு 4க்காக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு இது ஒரு ரிப்ளை ப்ரோ. போன வருஷம் எங்களை ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க ஜெயிச்சதுக்கு. திரும்பி சேப்பாக்கு இன்னும் இது மட்டும் போதாது ப்ரோ, இன்னும் ஒரு கப்பு ஜெயிச்சுட்டு தான் நாங்கள் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா இப்போ இது பண்ணால் நம்ம இது பண்ண முடியாது. ஒரே ஒரு கப்பு ஜெயிச்சா போதும் ப்ரோ, அவ்வளோ திருப்பி நாங்கள் தொடர்ந்து அடிப்போம். கும்களுக்கு நீ கும்மாவா, தலை என்ன சும்மாவா, ட்ரிங்கிள் ட்ரிங்கிள் லிட்டில் ஸ்டார், தலை
தலை இப்போ சூப்பர் ஸ்டார். மேட்ச் பரவாயில்ல, அவ்வளோ டஃப் கொடுத்தாங்க. சிஎஸ்கே அதுக்கும் தோத்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு 13 வருஷமாக கழிச்சு ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேட்ச்சு. போத் ஆர் சப்போர்ட். ரெண்டு ஃபேன்ஸுமே நல்லா ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக மேட்ச் பார்த்தோம். விராட் கோலி நல்லா விளையாடினாரு. இன்னும் நல்லா விளையாடினா நல்லா இருந்திருக்கும். குறிப்பாக லாஸ்ட்டாக தலை ஒரு ட்ரீட் கொடுத்தாரு, அது போதும். லிட்டில் பிட் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த 5 ஓவரில் நம்ம அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். 4 கேட்ச் வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இல்லை இம்பார்ட்டன்ட், அந்த கேட்சை மிஸ் பண்ணிடக்கூடாது. மேபி எல்லாமே ஆன் ஸ்பாட்டில் நடக்கிறது தான், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் நம்ம அதை. நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சிஎஸ்கேவும் குறை சொல்ல முடியாது. ஏசல்வுட் வந்து இந்த ஹோமில் வந்து நிறைய மேட்சஸ் அவர் விளையாடிருக்காரு, அது அவருக்கு சூட்டபுள் ஆயிடுச்சு. இன்றைக்கி அவ்வளோதான் பார்க்கணுமே தவிர தலை நல்ல ஃபார்மில் இருக்காரு, அது போதும். சடன் விக்கெட் எல்லாம் வந்துருச்சு. சிஎஸ்கே 70க்குள்ளேயே 5 விக்கெட் வந்துருச்சு. இல்லை அதுதான், ஏசல்வுட் வந்து இங்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த நம்மகிட்ட சிஎஸ்கே நல்லா விளையாடிருக்காரு, அதோடைய ஸ்கில் அவருக்கு யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் அவையில் பார்ப்போம். ஹோம் 5 மேட்ச் நம்மளுக்கு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவருடைய ரோல் வந்து ஃபினிஷர் தான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக 13 பாலுக்கு 30 ரன் நம்ம வச்சிருக்காரு. நம்மளுக்கு அதுதான் தேவை, அதை கரெக்டாக பண்ணுறாரு, கரெக்டாக போயின்னு. ஓப்பனர்ஸ் நம்ம நல்லா ஆடி கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற ஒரே விஷயம், இந்த வாட்டி சிஎஸ்கே கப்பு எடுக்கும். சிஎஸ்கே கப்பு எடுக்கும். லிட்டில் பிட் மிஸ் ஆனால் ஆர்சிபி எடுத்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் ஃபேன் நான் தான். ப்ரோ அவங்க நல்லா தான் கடைசியில் தோனி வந்து ஆடினாரு, நல்லா டஃப் கொடுத்தாரு. ஆனால் ப்ரோ கலாய்க்கெல்லாம் வரல ப்ரோ. ஒருத்த மட்டும் சுற்றிக்கிட்டு இருப்பான் தெரியுமா, ஆதர்ஸ்னு ஒரு குண்டை நின்றுப்பான்ல. ஆதர்ஸ்னு ஒருத்த சுற்றிக்கிறதுனால அந்த மாதிரி தற்கூரி ஃபேன்ஸை நீங்கள் இது பண்ணாமல் இன்டர்வியூ பண்ணாமல் நல்ல நாலேஜான சிஎஸ்கே ஃபேன்ஸை பிடிச்சி இன்டர்வியூ பண்ணுங்க ப்ரோ. அவனை எங்கே தேடிட்டு இருக்கீங்கன்னா பார்த்தா சொல்லுங்கள் ப்ரோ. அவனுக்கு தான் வந்தேன், ஜெயிச்சுட்டு அவன் எதனா பேசுவான், அவனை கதற விட்டு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஜெயிச்சாச்சு. கொஞ்சம் எதிர்பார்த்தோம் ஃபைட்டு. போன வருஷம் நடந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஐ பேசுனாங்க, பட் இந்த கொஞ்சம் நல்லா பண்ணி நல்லா இருந்திருக்கும். பட் நல்லா டீம் வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ராகுல் ட்ரிபாச்சி கூடலாம் தேவையில்லாத வேலை. வரக்கூடிய மேட்ச் நல்ல டீம் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஃபைட் கொடுக்கலாம். ஜெயிக்கிட்டு தோக்கிறது வேறு, ஃபைட் கொடுக்காம தோக்கிறதுலாம் நல்லாவே இல்லை. இந்த மேட்ச் கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சுது. வரக்கூடிய மேட்ச் தேவன் கான்வே, அப்புறம் விஜய் சங்கர், இந்த மாதிரி பிளேயர்லாம் உள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டாக இருந்ததுன்னா சிஎஸ்கே வந்து வரக்கூடிய 12 மேட்ச்சில் நல்லா உள்ள வந்து குவாலிஃபையாக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒன்று ஆர்சிபி நல்லா ஆடினார். ஆர்சிபி டீம் நல்லா விளாண்டாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. நல்ல பர்ஃபார்மன்ஸ். எல்லாருமே விராட் கோலி பட்டிட்டாரு, எல்லாருமே பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு சிஎஸ்கே ஃபேன் சார்பாக ஆர்சிபி நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். செம்மையாக இருந்தது ப்ரோ மேட்ச்சு. இதான் என் ஃபஸ்ட் ஐபிஎல் மேட்ச் வேறு. ஃபஸ்ட்டே என் டீம் நல்லா ஜெயிச்சிருச்சு, அதான் எனக்கு சந்தோஷம். விராட் கோலியை பார்த்துட்டேன், தோனி 6 அடிக்கிறத பார்த்துட்டேன். இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும் நீங்களே? கண்டிப்பாக ப்ரோ, தோனி அடித்தா சிஎஸ்கே ஜெயிக்கக்கூடாது. நான் வந்து கிரிக்கெட்டை லவ் பண்ணக்கூடிய விஷயம். சிஎஸ்கே பிரதர்ஸ் வந்து ஆர்சிபியில் வந்து அங்கே நடந்ததை காட்டிலேயே வந்து இந்த தடவை நீட்டாக தான் பண்ணாங்க. கிரிக்கெட்டாக பார்த்தாங்க. உண்மையாக ஒரு விஷயம் என்னன்னா, ஆர்சிபி பிரதர்ஸும் சரி சிஎஸ்கே இங்கே வந்து நீட்டாக தான் இங்கே கேம் விளாண்டாங்க. யாருமே ஈகோ பிரச்சனை நடந்து விளாடலை. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பெரிய கொண்டாட்டமான ஒரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே வந்து ஆர்சிபி வின் பண்ணியிருக்கு. அதான் பெரிய விஷயம். எப்பயுமே 18 இயர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பேட்டிங் இருந்தால் பவுலிங் இருக்காது, பவுலிங் இருந்தால் பேட்டிங் இருக்காது. இந்த தடவை ஈக்குவல் டைம் ஹேவ் டு கிரேட் ஆஃப் தி ஆர்சிபி. கிங் கோலி இருக்கிற வரைக்கும் இந்த தடவை வந்து 220 மேலாவது இந்த தடவை கிங் கோலி வந்து கப் எடுத்து கொடுத்துட்டு ரிட்டையர்ட் ஆவார். வாழ்த்துக்கள் ஆர்சிபி. தேங்க்யூ. மேட்ச் வந்து ஆக்சுவலி டுடே இஸ் மை பர்த்டே. நான் வந்து சிஎஸ்கேயோட விக்டரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் ஸ்டில் இட்ஸ் வெரி பிக் டிசப்பாயின்மெண்ட். But okay, we'll still bleed yellow and we'll win. தோனி மட்டும் தான் டீம் பண்ணேன்னு சொல்றாங்க. எல்லா ஃபேன்ஸுமே என்ன சொல்றாங்க, தோனி மட்டும் தான் டீம் பண்ண, நிறைய சேஞ்ச் பண்ணுறாங்க. அவர் முன்னாடி வந்திருக்காங்க நீங்க. ஆமா, சீரியஸ்லி ஃபர்ஸ்ட் டிவாடியார் ஓபனிங் எடுத்து தப்பா போச்சு. So yeah, அது ஒன்று தான் டிசப்பாயின்மெண்ட். பட் ஓகே, ஸ்டில் ஃபர்தர் மேட்சஸ் இருக்கு, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஓவராக பேசிட்டு இருந்தாங்க. சரியான லெசன், சரியான ரிவெஞ்சு, மாசா விளாண்டாங்க. இன்னும் அந்த ஈசா லாலிபாப் லாலிபாப்னே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு யாரு வாயில யாருக்கு லாலிபாப்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடைசியா அந்த சென்டிமெண்ட் பாட்டுலாம் போட்டானுங்க பாருங்க. அங்க சன் மியூசிக்கோட மோசமா இருக்கானுங்க ப்ரோ. வச்சிருக்கானுங்க போல, ஜெயிச்சா ஒரு பாட்டு போடணும், தோத்தா ஒரு பாட்டு போடணும். டிஜே தான் கதறிட்டான். டிஜே ஃபுல் கதறல் செஞ்சிட்டோம். அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டாச்சு. அவங்க டென்லேயே வந்து தோல்வியாக தான் பார்க்கணும். ஸோ வின் லூஸுங்கிறது பார்ட் ஆஃப் இதுதான். ஸோ இது ஒரு இந்த தோல்வியால் சிஎஸ்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோனி மட்டும் டீம் இல்லை, மற்றவங்களும் டீம் தானே. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா மேலெலாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்க மல்டவுன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ருத்துராஜ் கெய்க்வாட் டக் அவுட் ஆனதுனால மேபி அது ஒரு திங் விச் வி ஹேவ் டு. ருத்துராஜ் கெய்க்வாட் அவுட் ஆனோடனே நான் ஃபீல் பண்ணிட்டேன். பிகாஸ் ஒரு கேப்டனாக அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப க்ரூஷியல்.
அவர் டக் அவுட் ஆனோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு இதுன்னு. இங்கே யாரோ ஒருத்தர் சொன்னார் இங்கே தான் சமாதி கட்டிடுவேன் அப்படி இப்படின்ட்டு. தலைவன் வந்து அடிச்சு விட்டா புள்ள. அங்கேயும் பெங்களூர்லேயே அடிப்போம் திருப்பியும். இந்த முறை நாங்கள் தான் கப்பு கண்டிப்பாக. பெங்களூர்ல போய் ரிவெஞ்சு கொடுத்துடலாம் ப்ரோ. போன வாட்டி பெங்களூர்ல தோத்துட்டோம். இந்த வாட்டி வாட்டி வந்து ஜெயிச்சிடலாம். பெங்களூர்ல போய் ரிவெஞ்சு கொடுத்துடலாம். போன மாதிரி தான் தலை அடிச்சோம். திருப்பி அடிச்சு போகிற தலை கலாய்க்கிறாங்க தலை. ஒரு டைம் எல்லாமே ஒருத்தவங்க எடுப்பாங்க தான் கப்பு. அது ஒரு நிறைய டீம் எதுக்கு 10 டீம் காம்படிஷன்னா ஒரு டீம் எடுத்து ஜெயித்து தான் ஆகணும். 18 வருஷம் பரவாயில்ல ட்ரை பண்ணுறோம். லாயலாக இருக்கோமா? இப்போ இருக்க லாயலாக தான் இருப்போம். இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் கூட ட்ரை பண்ணுவோம் ப்ரோ. ட்ரை பண்ணிட்டே இருப்போம் ப்ரோ. டிராகன் படத்தை பார்த்து டைலாக் விட்டுனுறாரு ப்ரோ. தோக்குற டீம் சப்போர்ட் பண்ணோம் ப்ரோ. ஜெயிக்கிற டீமுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸே நம்மள தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆர்சிபி அடிக்கணும்ட்டு. ஆக்சுவலாக சிஎஸ்கே வின்னு தான் ப்ரோ எனக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா விட்டு கொடுத்துட்டோம். நாங்கள் ஒத்துட்டோன்னா கலாச்சிடும் லாலிபாப்பு. நாங்கள் விட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துன்னு போங்கடா. அடுத்த 3ஆம் தேதி. ஏன்னா இந்த ஐப் அதிகமாக ஏற்றுறோம். இப்போ ஜெயிச்சிட்டோன்னா இவனுக்கு சப்ப டீம் ஆகிடும். சப்ப டீம் தான் ஆல்ரெடி. இதெல்லாம் விட்டு கொடுத்துருவோம் நாங்கள் ப்ரோ. விட்டு கொடுத்துருப்போம். இப்போ கூட லாலிபாப்பு பசங்க தான் ப்ரோ. ஒன்று சொல்லட்டுங்களா? சிஎஸ்கே ஜெயிச்சா சிஎஸ்கே கப்பு வாங்கின மாரி. சிஎஸ்கே போய் ஜெயிக்கிறாங்களா கப்பு வாங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த கப்பு கூட வாட்டர் கேன் கூட தூக்க மாட்டானாங்க. புரியுதுங்களா ப்ரோ? அது கேட்ச் மிஸ் பண்ணிட்டோம் ப்ரோ. ஓப்பனாக சொன்னால் ஃபீல்டிங் சரியில்லை. அதனால தான் விட்டோம். இல்லைன்னா நான் ஜெயிச்சிருப்பேன் கண்டிப்பாக. அவனுங்க அவ்வளோ போய் வரத்தலாம் கிடையாது. போலிங் ஏதோ பழம் போலிங் விட்டானுங்க. நம்ம ஆள் 6 அடியில் முடிக்கலான்னு நினச்சானுங்க. பார்த்தா அவுட் ஆகிட்டான். அது நம்ம பண்ண முடியாது ப்ரோ. கற்றுட்டோம் ப்ரோ. ஆர்சிபி கற்றுட்டோம். அடுத்து அங்கே போவோம்ல பெங்களூருக்கு 3ஆம் தேதியுமே. அப்போ நாங்கள் வச்சு செய்கிறோம். இப்போ கூட சொல்கிறேன் ஆர்சிபி ஜெயிப்பாங்க. நாக் அவுட் மேட்ச்சில் போயிடுவாங்க. 18ஆவது வருஷம் சபரிமலைக்கு மாலை போட போகிறாங்க. 18 குருசாமி தான் அவங்க. புரியுதுங்களா? லாஸ்ட் வரைக்கும் தலை இருக்குமோ அவங்க ஆளாட்ட முடியாது. நான் தோக்குறதும் பிரச்சனை இல்லை. இப்போ கம்மியாக தோக்கக்கூடாது. 20 ரன்லாம் தோத்தா கூட பரவாயில்ல. ரொம்ப கம்மியாக பண்ணக்கூடாது. தோக்கக்கூடாது. அதுதான் மேட்ச்சு. லாலிபாப்பே சொல்லண்டா. லாலிபாப் பசங்களா திருப்பி லாலிபாப்பு உங்களுக்கு வரும். 3ஆம் தேதி மே 3ஆம் தேதி லாலிபாப்பு ஈசாலா கப்பு லாலிபாப்பு. அப்படிதான் போகல. இப்போ பயப்படக்கூடாது. நம்ம கோட்டையில் நம்ம தான் கெத்தாக இருக்கணும். ஆனால் இவனுக்கு வந்து சீன்லாம் போடக்கூடாது. அங்கே பண்ணுறவங்க இங்கே பண்ணக்கூடாது. சிங்கம் தான். புரியுதுங்களா? சிங்கம் கோட்டையில் இருக்கிறீங்க. நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். ராயல் சொல்கிறீங்களா? ராயல்னு அதுமாரி ராயல். நாங்கள் ஆர்சிபின்னு வச்சுக்காதீங்க. எல்சிபின்னு வச்சுக்க. லாலிபாப்பு சேலஞ்ச் பெங்களூர்னு வச்சுக்கோங்க. அது கப்பு அடிக்க மாட்டீங்க நீங்கள். ஓகேங்களா? டாடா லாலிபாப்.